சார், அப்போ நாங்க ம். கிளம்புறோம் சார். ம். போலாம் மேடம். ஆ, மேடம், அப்போ நான் கிளம்புறேன் மேடம். ஆ. வரேன் சார், வரேன் சார். ஒரு பொம்பளை நம்மள உள்ள தூக்கி வச்சிட்டால. அப்ப உள்ள வச்சா நான் சும்மா விட்டுருவேனா? என் புருஷனுக்கு இருக்க செல்வாக்கு என்னன்னு அவளுக்கு எதுவும் தெரியாது. என்னதான் இருந்தாலும் போலீஸ் அது இதுன்னு சொல்லி நம்மள அரெஸ்ட் பண்ணி ஆட்டம் காட்டிட்டால. விடுங்க. அதான் நம்ம பிளான் பண்ணி அவன் அடிச்சு தூக்கியாச்சுல்ல. தூக்கி என்ன பண்ண? இன்னும் அந்த பையன் சாகலல்ல, உசுரோட தானே இருக்கான். அவன் மட்டும் போய்ச்சிட்டான், இதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவன் ஹாஸ்பிட்டல்ல உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஆபரேஷன் பண்ணணுமா, அதுக்கு பணம் லட்சக்கணக்கில் வேணுமா. பணம் இல்லைன்னா ஆபரேஷனும் நடக்காது, பையன் உசுரும் பொழைக்க மாட்டான். பணம் இல்லைன்னா பையன் பொழைக்க மாட்டானா? என்னை மீறி ஒரு 10 பைசா கூட அமுதா கைக்கு போகாது. என்னை மீறி எவன் தரான்னு பார்த்துடுறேன். அவளை பணத்துக்காக தெருவா அலைய விடுறேன். ஆனா பணம் ஒருத்தன் கொடுக்க மாட்டான். அவ புருஷனும் உசுறு பொழைக்க மாட்டான். ஏ அமுதா, நீ படிச்சு புள்ளைய பெத்துக்க போறியா? அதுக்குள்ள உன் புருஷன் பரலோகம் போயிடுவான். உங்க நிலைமை நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்போ என்கிட்ட சுத்தமா பணம் இல்லம்மா. நேத்து தான் உங்க புருஷன் வந்து அவங்க மாமனாருக்கு ஏதோ அர்ஜென்ட்டா பணம் தேவைன்னு 5 லட்சம் பணம் வாங்கிட்டு போனாரு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா உங்க புருஷன் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கே இப்போ பயமா இருக்குமா, எங்க நான் கொடுத்த பணம் திரும்ப வருமா வராதான்னு. ஐயா, உங்க மனசுக்கு நன்றி. நீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. என் புருஷனுக்கு எதுவும் ஆகாது, உங்க பணத்துக்கும் எதுவும் ஆகாது. உங்க பணத்துக்கு நான் கேரண்டி. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, என்கிட்ட பணம் இல்லை, அதான். பரவாயில்லங்க, வாமா போலாம். ஏப்பா பழனி, அவங்க உங்க சொந்தக்காரங்க தானே, ஏன்பா இப்படி பண்ற? நீயும் பணம் கொடுக்க மாட்டேன்ற, கொடுக்கறவங்களையும் கொடுக்க விடாம பண்ற. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லப்பா, போனா திரும்ப வராது. அவன் வரக்கூடாதுன்னு தானே அப்படி பண்றேன். நீ அட்வைஸ் பண்ணிலாம் நான் திருத்த போறதில்ல. நான் சொன்னதை செஞ்சதுக்கு நன்றி. எங்களுக்கு தெரியாம பணம் கொடுத்து உதவணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் நீ வேற பழனிய பார்ப்ப. ஐயா, எங்க புருஷன் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஐயா. காசு இல்லைங்க ஐயா, இருந்தாதாங்க ஐயா ஆபரேஷன் பண்ண முடியும். கொஞ்சம் காசு இருந்தா கொடுங்க ஐயா, நான் வட்டியெல்லாம் கரெக்டா கட்டிடுவேங்க ஐயா. காசெல்லாம் இல்லம்மா, முதல்ல கிளம்புமா. போம்மா. முருகா, என் மாப்பிள்ள ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி கிடக்குறான். அவன் வைத்திய செலவுக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தா குடியா? என்கிட்ட எது இல்லம்மா, இருந்தா கொடுக்க மாட்டேனா? கொஞ்சம் தயவு பண்ணி பாரியா. சொன்னா கேளுங்கம்மா, எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து இன்னும் வரல. கிளம்புங்க. வாமா. ஐயா, என் புருஷங்க அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ஐயா. ஒரு 1 லட்ச ரூபாய் கை மாத்தா கொடுங்க ஐயா, நான் எப்படியாவது திரும்ப கொடுத்துடுறேங்க ஐயா. அதான் நான் சொல்றேன்ல. ஏவா, ஏதாவது கொஞ்சம் பணம் இருந்தா கூட கொடுப்பா.
10 நாள்ல எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றோம். ஐயா நான் சொல்றதை கேளுங்கய்யா, தயவு செய்து கிளம்புங்க. நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. அம்மா நீ எங்க போனாலும் உனக்கு பணம் கிடைக்காதுடி. ஏன்னா சொல்லி வச்சது நானு. என்னம்மா பண்றது, ஒண்ணுமே புரிய மாட்டுது. யாருமே தர மாட்டேங்கிறாங்களே சித்தப்பா. கவலைப்படாத, ட்ரை பண்ணுவான். அமுதா, இவனோட தூக்கி உள்ள வச்சியே, இப்ப எப்படி வெளியே வந்தாங்க? என்ன பாக்குற? இப்போதானே இந்த பையல போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம். அதுக்குள்ள இப்படி திமிரா நம்ம முன்னாடி வந்து நிக்கிறானேனா? பணம்மா, பணம் பணம் பாதாளம் வரைக்கும் பாயறப்ப பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாயாதா? என்னமோ என் உசுரெல்லாம் கொடுத்து காப்பாத்துவேன்னு சொல்லி சவால் விட்ட. இப்ப என்ன பணத்துக்கு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்க? என்ன 10 பைசாவது தேரிச்சா? இல்லையே, ஒருத்தனும் கொடுத்திருக்க மாட்டானே. எப்படி கொடுப்பேன்? நான் தான் கொடுக்க கூடாதுன்னு மிரட்டில வச்சிருக்கேன். நீ தலைகீழ நின்னாலும் செந்தில காப்பாற்ற முடியும். நீ என்ன பண்ணாலும் என்னையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்கிட்ட பணம் இல்ல, அது என்கிட்ட அதிகமா இருக்கு. ஏய், நீ எல்லாம் மனுஷனாடா? செந்தில் யாரா? உங்க பெரியப்பா பயந்தனாடா? உன் அண்ணன் தானடா அவன். அப்படி என்னடா அவன் மேல உனக்கு வன்மா? நாங்க என்னடா உன் கூட போட்டி போட்டுட்டு மல்லுக்கா நிக்கிறோம், ஒதுங்கி ஓரமா தானடா நிக்கிறோம். ஏன்டா எங்களை வாழ விடாம சாகடிக்கிற? யோ, யார் யாரு கண்ண? நீங்க எங்களுக்கு சமமா? எங்க ஒதுங்கி போறிய? எங்க போனாலும் எங்களை வந்து அவமானப்படுத்திட்டு தானே இருக்கிய. உங்களை ஒழிச்சாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். சில பேரை பார்த்தாலே பிடிக்காது, அதுக்கு காரணம்லாம் இருக்காது. அதே மாதிரிதான் உங்க குடும்பத்தை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. பாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் பண்ண தப்புத்தேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நான் வேணா போனா போதுன்னு அப்படியே பணத்தை கொடுத்து உதவுறேன். அதை வச்சு உன் புருஷன் உசுர காப்பாத்திக்க. உன் பூவுக்கும் பொட்டுக்கும் உன் வாழ்க்கைக்கு நான் போட்ட பிச்சைன்னு எடுத்துக்கோ. நாங்க மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்க, மானத்தை வித்து வாழ்றவங்க இல்ல. என் புருஷ உசிர காப்பாத்தி என் பூவையும் பொட்டையும் எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும். இது பாரு, எனக்காக நீங்க ஒன்னும் அனுதாபப்பட வேண்டாம். நீங்க வாங்க சித்தப்பா போலாம். ஓ ஓ, அந்த பிடிச்ச வயலு. ஓடி போ.
புருஷன் பணத்தை எரிக்க என்கிட்ட தானே பணம் கேட்டு வரணும். இது என்ன சோதனை? இத்தனை நாளா வாழ்க்கையே போராட்டமா இருந்துச்சு. இப்ப உசுரோட வாழ்றதையே போராட்டமாக்கிட்டியே. உன் மக மாங்கல்யத்தை நீயே பறிக்கணும்னு நினைக்கிறியா? மனுஷங்க தான் யாரும் உதவ முன் வரல. நீயாவது மனசிறங்கி வா அத்தா. உன் மகளோட தாலிய வீட்டு கொடு. என் புருஷ உசுரை எப்படியாவது காப்பாத்தி கொடு அத்தா. எல்லாமே சரி வர நேரத்துல இப்படி ஆணி வேறையே அசைச்சிட்டியே. மொத்த குடும்பமும் அங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கு. நாங்க எப்படியாவது வளரக்கூடாதுன்னு நினைச்ச எல்லாரும் எங்களை பார்த்து இப்போ கை கொட்டி சிரிக்கிறாங்க. நீயும் இப்ப அத வேடிக்கை பாக்குறியே. நீ எவ்வளவுதான் எங்களை சோதிச்சாலும் தாங்குறோன்னு மேலும் மேலும் சோதிச்சு பாக்குறியா? உனக்கே இதெல்லாம் நியாயமா தெரியுதா? செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி எனக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் இப்படி உன் காலடியில தானே வந்து கிடக்குற. இப்பவும் முன்னால நான் மடிப்பிச்சை கேட்டுதான் நிக்கிறேன். எனக்கு மடிப்பிச்சை போடாதா. எனக்கு உன்னை விட்ட வேற யாருமே இல்லை. நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். என்ன மாமா, பணம் கிடைச்சுதா? அந்த பழனிப்ப எல்லாரையும் பணம் கொடுக்க விடாம மிரட்டி வச்சிருக்காமா. அவனுக்கு பயந்து ஒருத்தன் கூட பணம் தர மாட்டாமா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இவங்க தானே. எதுக்கு பழனி என்ன போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு பகச்சுக்கணும்? அதனால தானே இம்புட்டு பிரச்சனை நம்மளுக்கு. அதானே, என் தம்பி உசுருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வைங்க, அதுக்கு இவ மட்டும்தான் காரணம். ஏ சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. அவன் என்ன வேண்மை பண்ணிருக்காளா? நம்ம செந்தில் இப்படி இருக்க நிலைமைக்கு காரணமே அவன் தானே. செந்தில் பே மட்டும் சரியாகட்டும் இருக்கு அவனுக்கு. யார்தா போன்ல? அத்தைதான் சித்தப்பா. ஏய் பேசுமா, பயப்படாத. செந்தில் பயலுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ தைரியமா பேசு. அம்மா, அமுதா, என்னமாச்சு? பணம் கிடைச்சிச்சா? அவனுக்கு ஆபரேஷன் பண்ணணும், எப்ப பணம் கட்டுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. உங்களை நம்பி ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணலாமான்னு டாக்டர் கேட்டுட்டு போறாருமா. அம்மா, பணம் கிடைச்சிச்சுலம்மா, என் புள்ள உயிரை காப்பாத்திடலாம்லம்மா. அத்தை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க கண்டிப்பா பணத்தை கொண்டு வந்துருவோம். ஆபரேஷன் கண்டிப்பா நடக்கும். அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க அத்தை. இருக்கேன். நாங்க கண்டிப்பா பணத்தோட வரோம். நீங்க ஆபரேஷனை ரெடி பண்ண சொல்லுங்க அத்தை. சரிதா, நீ சீக்கிரமா வந்துருதா. சரிங்க அத்தை. ஏய், இப்ப எதுக்கு பணம் கிடைக்கலன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்க? பணம் கிடைக்காது, ஒருத்தங்களும் தரலன்னு உண்மை உடைக்க வேண்டியதானே?
அம்மாவும் பாவம் பணம் கிடைக்கணும் நம்பிட்டு இருக்கோம்ல. எனக்கு என்னமோ சென்னைக்கு கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்துறதான் சரின்னு படுது. காலம் கடத்திக்கிட்டே இருந்தா அங்கேயே எதுவும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிருவாங்க. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதையாவது அபசகுணமா பேசிட்டு இருப்ப. இவ்வளவு அக்கறை உள்ளவ உன் புருஷன்ட்ட சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்ல வேண்டியதானே? சும்மா அவளை போய் குறை சொல்லிக்கிட்டு. என் புருஷன் உசுரை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடு அத்தா. சித்தப்பா, என்னம்மா? எனக்கு ஒரு யோசனை. நாமே எல்லாரையும் தேடி போய் பணம் கேட்கணும். எல்லாரையும் எங்கன வர வச்சு கேட்போம். என்னத்த சொல்ற? மொய் விருந்து வச்சு மடிப்பிச்சை கேட்க போறேன். மொய் விருந்தா? இதான் ஆத்தா எனக்கு காமிச்ச வழின்னு நினைக்கிறேன். இது கூட நல்ல யோசனை தான் ஆத்தா. கஷ்டத்துல இருக்கவங்க கடைசியில தன்மானத்தை இழந்து ஊருக்கு முன்னாடி தன்னுடைய இயலாமை சொல்லி மடிப்பிச்சை கேட்பாங்க. அவங்கள மரியாதை வீட்டுக்கு அழைச்சு சாப்பாடு போட்டு அவங்க தின்ன எச்சி இலையை எழுத்து போட்டு அவங்க முன்னாடி மடிப்பிச்சை கேட்டு நிக்கணும். அவங்களால நம்மளுக்கு உதவ முடிஞ்ச பணத்தை போட்டு போவாங்க. அப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாது ஆத்தா. ஆனா உனக்கு வந்துருச்சு. சரி, நமக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. என்ன மாமா இவ பாட்டுக்கு மொய் விருந்துன்னு சொல்ற, நீங்க பாட்டுக்கு சரின்னு சொல்றீங்க. நம்ம குடும்ப கௌரவம் என்ன அத இவ கெடுக்க பாக்குறாளா? ஊர் முன்னாடி பிச்சை எடுத்து நம்ம குடும்ப மனத்தை காத்துல பறக்க விட போறாளா? இவ அப்பனை கொன்னுனா இப்படிதான் இவ குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு பிச்சை எடுக்க போவாளா? ஏய், இங்க பாருங்க, ரவுடில இருந்து ஊர்க்காரங்க போடுற பிச்சை காசுல எல்லாம் எங்க அண்ணன் உயிர் பொழைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏய், என்னடா? இங்க பாருங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியாத 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த வெட்டி கௌரவம்லாம் எனக்கு முக்கியமே இல்ல. என் புருஷன் உசுர் தான் எனக்கு முக்கியம். அவங்க உசுரை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ சொல்றதே கரெக்ட். நான் தண்டோரா போடுறவனை கூட்டு வர்றேன். மாமா, உங்க புள்ள உசுரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. உங்க குடும்ப கௌரவத்தை இப்படி ஊர் முன்னாடி அடமான வச்சதா நினைக்காதீங்க. நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும்னு நம்புறேன். அது நல்லபடியா நடக்க நீங்க எப்பவும் போல எனக்கு துணையா இருக்கணும். இதனால நம்ம ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம ரங்குனார் வகையற கதிரேச மனைவி அன்னலட்சுமி அம்மா அவங்க மருமக அமுதா தான் புருஷன் உசுரை காப்பாத்த பணம் இல்லாதனால மொய் விருந்து வச்சிருக்காங்க. ஊர் மக்கள் அனைவரும் தவறாம கலந்துக்கங்க சாமியே. அமுதா ஊரை கூட்டி மொய் விருந்து வச்சு புருஷன் உசுர காப்பாத்த போறாளாம். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உன் புருஷன் உசுரை காப்பாத்துன்னு சொன்னதுக்கு தன்மானம் அதுன்னு திமிரா பேசிட்டு போனா, இப்ப என்னடான்னா ஊரு முன்னாடி மடியேந்தி பிச்சை எடுக்க போறாளா? ஆமாங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறமும் அவளுக்கு யாராச்சும் பணம் கொடுத்திருப்பாங்களா என்ன? அப்புறம் அவளுக்கு பிச்சை எடுக்கிறத தவிர வேற என்ன வழி இருக்கு? நல்லா பிச்சை எடுக்கட்டும். அவ நம்மள மதிக்காம திமிரு புடிச்சிட்டு இருந்தால அவளை அம்புடி சுலபமாலாம் விட்டுறக்கூடாது. மொய் விருந்து வச்சு காசு வாங்கி
புருஷன் உசுரை காப்பாத்திரலாம்னு நினைக்கிறாளா? விடக்கூடாது. விடக்கூடாதுன்னா நான் சொல்றதை கேளுங்க. சூப்பர் தம்பி. இந்த விஷயம் மட்டும் பக்காவா நடந்தது. அந்த அமுதாவை ஊர் கூடி செருப்பால் அடிச்சு ஊரை விட்டே துரத்திடுவாங்க. அப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய். புருஷன் செத்துருவான், பொண்டாட்டி ஊரை விட்டே போயிடுவா. சூப்பருங்க. அண்ணா சொன்னதை கச்சிதமா முடிச்சிடணும்ண்ணா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு சரியான ஆள நான் இறக்குறேன். உங்க காதுக்கு சங்கு சத்தம் மட்டும்தான் கேட்கும். போதுமா? நான் வரேன். ஐயா, என் புருஷன் உசுரை காப்பாத்த மொய் விருந்து வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்துருங்க.